ஹெல்லோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வரங்கிறது யார் அப்படின்னா நம்மளோட அரசாங்கம் தாங்க. அவங்க என்சிஎஸ்எம், அது என்னடா என்சிஎஸ்எம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம் அப்படின்ற ஒன்று நடத்திட்டு வராங்க. சரிங்களா, இது கம்ப்ளீட்டாக ஒரு அட்டானமஸ் சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன். ஆனால் கவர்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க மூலயமா தான் இதை நடத்திட்டு இருக்காங்க. இப்போது இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்லேருந்து தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெக்னீஷியன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிட்டர், கார்பெண்டர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் படித்ததா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் தெரிஞ்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம், சம்பளம் தானே பார்ப்போம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம், சம்பளம் எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னா 19,900 இருந்து 63,200 வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன டெக்னீஷியன் ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டெக்னீஷியன் ஏல 13 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா, அந்த 13 பேர் என்னென்ன அப்படின்னா, ஃபிட்டர் 5, கார்பெண்டர் 6, எலக்ட்ரானிக்ஸ் 1, எலக்ட்ரிக்கல் 1 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகேங்களா, யூனிட் வைஸும் அவங்க கொடுத்துருக்காங்க, எங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. கேட்டகரி ஸ்ப்ளிட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, யூஆரில் 4, எஸ்சியில் 4 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஏ அப்படின்ற இன்னொரு ரோலுக்குமே வேலைக்கு எடுக்கிறாங்க. அதுக்கு 9 பேரை எடுக்கிறாங்க. என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலக்ட்ரானிக்ஸில் 1, கம்ப்யூட்டரில் 2, எலக்ட்ரிக்கலில் 2, மெக்கானிக்கலில் 2, சிவிலில் 2 அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 9 பேரை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. ஓகே, அந்த 9ஐயுமே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த ஸ்ப்ளிட்டை எங்கள் கேட்டகரி வைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, நீ செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ரோல் என்ன அப்படின்னா, ஆர்டிஸ்ட் ஏ அப்படின்ற ஒரு ரோலை 2 பேர் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ சென்ட்ரல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் லெபார்ட்டரி கொல்கட்டாவில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலை 6 பேர் எடுக்கிறாங்க. 6 பேரை எடுக்கிறாங்க. அது யூஆரில் 1, ஓபிசியில் 2, யூஆரில் 2, ஓபிசியில் 1ன்ற மாதிரி ஸ்பிட் பண்ணி எடுத்திருக்காங்க. சரிங்களா, ஸோ டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு 13 பேரை டோட்டலாக எடுக்கிறாங்க. அதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 19,900 63,200 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ டோட்டல் அப்ராக்சிமேட்டாக ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 38,908 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, வெறும் 10th படிச்சிருந்தாலே போதுங்க. 10th நீங்கள் ஐடிஐ நீங்கள் படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, டிசிப்ளின் நீங்கள் ஐடிஐயில் கார்பெண்ட்ரி, எலக்ட்ரிக்கல், ஃபிட்டர், எலக்ட்ரானிக்ஸ் தான் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வயது 35 தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இது என்ன ரோலுக்கு அப்படின்னா, டெக்னீஷியன் ரோலுக்கு 13 போஸ்ட்டுக்கு. சரிங்களா, அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் 9 பேரை எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 59,600 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ பே ஸ்கேல் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 29,200 இருந்து 92,300 வரைக்கும் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக ஸ்டார்ட் பண்ணுறப்பே உங்களுக்கு பேஸ் பேவே 59,600 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னா, டிப்ளமோ படிச்சிருந்துருக்கணும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, டிப்ளமோ கோர்ஸ் தான் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில், சிவில் இன்ஜினியரிங்கில், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது 35 தாண்டி இருக்கக்கூடாது. அண்ட் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எலக்ட்ரானிக்ஸு, சிவில், மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி தான் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா, ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்கு இல்லையா, 2 பேரை எடுக்கிறதாக சொல்லியிருக்காங்களே. இதுக்கு வருமானம் எவ்வளோ அப்படின்னா 38,908. சரிங்களா, டிப்ளமோவும் படிச்சிருந்துருக்கணும், சர்டிஃபிகேட் இன் ஃபைன் ஆர்ட்ஸோ இல்லை கமர்ஷியல் ஆர்ட்ஸோ ஒரு 2 வருஷம் நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் தாங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேலைக்குமே 6 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா, அதுக்கு சம்பளம் 38,908 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12th முடிச்சிருந்தால் போதும், பட் டைப்பிங் உங்களுக்கு நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும். 35 வார்த்தைகள் வேர்ட் பெர் மினிட் நீங்கள் டைப் அடிக்கணுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா மக்களே, ஸோ இதை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.